இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் சொல்கிறத கேட்டு நாங்கள் இதுக்கு ஒப்புதல் அளித்தோம்னா இந்தியாவில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு பயந்து அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறார்னா அதற்கு தடை விதித்திருக்கிறார். எதற்கு தடை விதித்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? பாருங்கள். 2024 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் RSS எல்லாம் சேர்ந்து வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறதா இந்திய மக்கள் எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போது இது தொடர்பான ஆதாரங்களை ஒரு டாக்குமெண்ட்ரி மூலமாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு ஒரு ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இதை காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு SMS மூலமாக அனுப்ப வேண்டும். இதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த விண்ணப்பத்தை பார்த்த அந்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமித்ஷா பயந்து போயிருக்கிறார். ஏற்கனவே பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தொடர்பான விஷயம், மகாதேவ்புராவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் சேர்க்கப்பட்டது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்கள், இது எல்லாமே பாஜக கோட்டைகளை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. இவர்கள் வாக்குகளை திருடித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய மோசடியை, வாக்கு திருட்டை நடத்தித்தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிற ஆவணப்படத்தை அம்பலப்படுத்தினால் அமித்ஷா என்ன பயந்து போக மாட்டாரா இல்லையா? என்னதான் நீங்கள் பில்டப் பண்ணலாம். 2014 மோடி இரும்பு மனிதர், அமித்ஷா அரசியல் சாணக்கியன், 56 இன்ச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். நாங்கள் தான் 11 வருஷம் பார்க்குறோமே ரெண்டு பேரையும். என்னங்கிறது இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு இல்லையா? அப்போ அமித்ஷா பயந்து போய் என்ன சொல்லியிருக்கானா, அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தயாரித்திருக்கக்கூடிய அந்த ஆவணப்படத்திற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இப்போது இந்திய மக்கள் மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி தெரியுமா? அது மகாராஷ்டிரா தேர்தல் முறைகேட்டை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆமாம், அங்கே திருட்டுத்தனம் நடந்திருக்கு, வாக்கு திருடி இருக்கிறோம் அப்படிங்கிறத மோடி அரசு ஒத்துக்கொள்கிறதா என்கிற கேள்வியை இந்திய மக்கள் கேட்கிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது இதை விட ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் 2 மிக முக்கியமான விஷயங்களில் பாஜகவை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். கடுமையான எச்சரிப்பு. தொடர்ந்து 11 வருஷமாக தான் நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். என்னப்பா டெய்லி இதைத்தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க திருந்துற மாதிரி இருக்கிறாங்களா? அவங்க திருந்த மாட்டாங்க. இப்போது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடங்களில் பாஜக ஒரு பிரச்சாரம் செய்யுது. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம யாருமே மறந்துட மாட்டோம். 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம், இந்திய அரசியலமைப்பை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னானுங்க. போகிற இடம்லாம் கூவிட்டு இருந்தானுங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் இல்லையா? மக்கள் உஷாராக என்ன பண்ணாங்க? 240 இடங்களுக்குள்ள மோடியை, பாஜகவை, RSSஐ தோற்கடித்தார்கள். 240 இடங்கள் கூட வந்திருக்க முடியாது, ஒரு 100 இடங்கள் கூட வந்திருப்பாங்களா அப்படின்னு இந்த வாக்கு திருட்டை பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் இருக்குது. அது வேறு விஷயம். இப்போ இதுக்கு வருவோம். இப்படி சொல்லி பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. இப்போது தெலுங்கானாவுடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக மட்டும் 400 இடங்களில் வின் பண்ணிடுச்சுன்னு வைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள், பழங்குடி மக்கள், OBC வகுப்பை சார்ந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டுகளை முழுமையாக அடியோடு ஒழித்துவிடும் என்று பிரச்சாரம் செஞ்சார். இது பாஜக கூடாரங்கள் அந்த நேரத்தில் பெரிய அளவில் ஒரு நடுநடுங்க வச்சது. இப்போது இதே தெலுங்கானாவை சேர்ந்த ரேவந்த் ரெட்டியினுடைய பேச்சுக்கு எதிராக பாஜகவுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கோர்ட்டுக்கு போகிறார். எல்லாம் அப்படி பேசலாம், நாங்கள் வந்தால் இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறார். இப்போ கோர்ட்டில் இப்போ தான் அந்த வழக்கு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் போச்சு, உயர்நீதிமன்றத்தில் தூக்கி வீசிட்டாங்க. இதெல்லாம் என்னடா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டுங்க. நீ என்னதான் பேசுவ, அவனுக்கு பேசக்கூடாதா அப்படி சொல்லி அதை தூக்கி வீசி எறிந்தார்கள். ஆனால் இவங்க கையில் பணம் இருக்கு இல்லையா, அடுத்து சரி டைம் பாஸ் ஆகிற மாதிரி இந்த நேரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற இடத்தில்தான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுடைய அரசியல் போட்டியினுடைய களமாக
நீதிமன்றத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். இதனை பல முறை உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அதாவது இவன் சொல்லுவானா 400 இடங்களில் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய அரசியலமைப்பே மாற்றிடுவேன்னு சொல்லுவானா. ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு இல்லையா? இந்திய தேசிய கொடியை, இந்திய இறையாண்மையை மதிக்காத ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இல்லையா? இவனுங்க ஆட்சி பொறுப்பில் 400 இடங்களுக்கு முன்னே எல்லாத்தையும் மாற்றிடுவானுங்க நீ சொல்லுவியா? அவங்களுக்கு சொல்லக்கூடாதா? காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவருக்கு சொல்லக்கூடாதா? நீ வந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களான தலித், பழங்குடிகள், ஓபிசி எல்லாருடைய இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவான்டா. ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஆரிய பார்ப்பனியத்திற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சாதியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புடா அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இவனுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டு தான் இன்றைக்கி சொல்லியிருக்கு, இந்த மாதிரிலாம் நீ உன்னுடைய விளையாட்டு தளம் அல்ல இது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது. உன்ட்ட காசு இருக்குது, உன்ட்ட அதிகாரம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் நீ வந்துக்கிட்டு இருப்பியா அப்படி சொல்லி கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு முறை உச்ச நீதிமன்றம் கடுமையாக பாஜகவை நேரடியாக அல்ல, தேர்தல் ஆணையத்தை சாடுகிறது என்றால் இன்றைக்கு பாஜகவை சாடுகிறது என்றுதான் பொருள். என்ன? ஏற்கனவே 11 ஆவணங்கள் இல்லையா? பீகாரில் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இல்லை எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய விஷயம். இதில் மக்கள் தொகை, அதாவது பீகாரில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை விட குறைவான மக்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். 65 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் பழைய செய்தி. இப்போ எப்படி நீக்கம் செய்திருக்கிறார்கள்? இவங்க ஒரு 11 பட்டியல் வச்சிருக்கிறாங்க. யார்? தேர்தல் ஆணையம். இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு இனிமேலாக இந்தியாவில் உனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது. ஏறத்தாழ நீ குடிமகனா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது தேர்தல் ஆணையம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, தேர்தல் ஆணையத்துடைய வேலை இந்தியாவுடைய குடிமகன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதல்ல. உன்னோட வேலை என்ன? இந்த ஆவணங்கள் இருக்கா, நீ சரி பார்த்தா அவனுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடு, அவ்வளோதான். ஆனால் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த 11 ஆவணங்களை காட்டணும்னு சொல்லியிருக்கிறையா, அதை பார்த்தா இந்திய மக்கள் எல்லாருமே சிரித்தாங்க, விழுந்து சிரித்தாங்க. இன்னமும் சிரிப்பெல்லாம் நம்மளால் தாங்க முடியல. எது? உன்னோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்கள் அப்பா அம்மாவோட சொத்து, இது என்னெல்லாமோ போட்டிருந்தாங்களே, அதெல்லாம் பார்த்து நம்ம சிரித்தோம். இப்போது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த 11 நீ வச்சுக்கோ, ஆனால் ஆதாரை கண்டிப்பாக நீ அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா ஆதாரெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு இதே கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு, அந்த வாதங்களை தூக்கி குப்பையில் போட்டுட்டு தேர்தல் ஆணையத்திடம் தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. முதல்ல இந்த எலெக்ஷனுக்கு இவ்வளவு பக்கத்தில் இருக்கும்போது நீ இந்த மாதிரியான ஒரு சிறப்பு திருத்த பட்டியல், அதே மாதிரி வேறு பல மேற்கு வங்கத்தில், தமிழ்நாட்டிலலாம் இது எடுக்கிறதுக்கெல்லாம் போகிறதெல்லாம் விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி விவாத பொருளாக மாறவிருக்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஆதாரை இதில் நீ சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆதார் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீ வாக்களிக்கக்கூடிய உரிமை, வாக்களிக்கூடிய அடையாள அட்டை நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை பார்க்கணும். என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் நேற்றைய தினம் ஒரு பெரிய பிரச்சனை சட்டமன்றத்தில் வெடிச்சது. பாஜகவுடைய தலைவர்களெல்லாம் தூக்கி வீசப்பட்டார்கள் இல்லையா? நம்ம அதெல்லாம் பார்த்தோம். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய வங்காள மொழி பேசக்கூடிய இந்து மக்கள், பெரும்பாலான இந்து மக்கள், இவர்களெல்லாம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் போகும்போது கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்படுவது மட்டுமல்ல, அவர்களுடைய ஐடென்டிட்டி கார்டுகள் எல்லாம் கிழித்தெறியப்பட்டது. நல்லா கேட்டுங்க. இப்போ இது திட்டமிட்டு சங்கபரிவார கும்பல் பல்முனை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, இதெல்லாம் நடக்காது, நீ இதை 11 இதில் 12ஆவதாக இதையும் நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இந்த விஷயத்தில் கடுமையாக பாஜகவை எச்சரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜக அவருக்கு என்ன தெரியுமா? அமித்ஷா அவருக்கு, மோடிக்கெல்லாம் என்ன தெரியுமா? அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், கடந்த இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்திலேருந்து சொல்கிறேன், அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்கு எப்படிப்பட்ட மோசமான வேலைகளை வேண்டுமானாலும் இவர்கள் செய்வார்கள். அதற்கு இவர்கள் ஒருபோதுமே கூச்சப்படுவதில்லை. இவர்கள் அதை செய்பவர்கள் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய உருவாக்கத்திலிருந்து இன்று வரையில் அதனுடைய வரலாறை படித்தால் உங்களுக்கு தெரியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க.
அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.